இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த புதிய மாதத்திலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவரை தேடினார்கள், யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகாதிருந்தார்கள், கடைசி வரை இறுதி வரை ஆண்டவரை விட்டு விலகாமல் வாழ்ந்தவர்கள் யார், யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு விட்டார்கள், வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே நன்றாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடியெடுத்து வைத்துவிட்டு பின்பு ஆண்டவரை விட்டு விட்ட மக்கள் யார் என்று சொல்லி வேதத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த முதலாம் நாளிலே நாம் சாலமோன் ராஜாவை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சாலமோனை குறித்து நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். சாலமோன் ராஜாவினுடைய ஆரம்ப காலத்தை நாம் பார்க்கிற பொழுது தாவீது ராஜா தன்னுடைய வாரிசாக சாலமோனை அபிஷேகம் பண்ணுகிறார். எத்தனையோ எதிர்ப்புகள் போட்டிகள் வந்த பொழுதும் கூட தாவீது ராஜா சாலமோனை ராஜாவாக தன்னுடைய ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த சாலமோனுக்கு ஆண்டவர் திரளான ஞானத்தை கொடுத்தார். அவர் கேட்ட ஞானத்தையும் அவர் கேளாத ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் அதிகமாய் கொடுத்தார். நாம் இந்த 1 ராஜாக்கள் ஆரம்பத்தில் வாசிக்கிற பொழுது இந்த சாலமோன் மிகவும் ஒரு ஐஸ்வர்ய சம்பனராய் காணப்பட்டார். மட்டுமல்ல, சாலமோனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார், சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த சாலமோன் அரியணையில் ஏறும்போது தாவீது ராஜா தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லுகிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனையை சொல்லுவாங்க. அதே போல தாவீது ராஜா தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு ஒரு நல்ல ஆலோசனையாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். முதல்ல பார்க்கிறோம், என் குமாரனாகிய சாலமோனே. தன்னுடைய குமாரனாகிய சாலமோனிடத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார், நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஒரு நல்ல ஆலோசனையை இந்த தகப்பன் மகனுக்கு சொல்லுகிறார். இந்த நாளில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்விதமான ஆலோசனைகளை வழங்குகிறார்கள்? பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி ஆண்டவரை குறித்த நல்ல ஆலோசனையை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்களா? ஒருவேளை கேட்டால் சொல்லலாம், பிள்ளைகள் அந்த ஆலோசனையை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைக்கு ஒரு நல்ல போதனையை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இந்த சாலமோன் ராஜா ஆரம்பம் அவருடைய வாழ்க்கையிலே நன்றாக இருந்தது. அந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த சாலமோன் ராஜா என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் புத்திரர் அந்த அந்நிய ஸ்திரீகள் மேல் அன்பு வைக்கிறார். ஏராளமான அந்நிய ஸ்திரீகளை அவர் மனைவிகளாக சேர்த்து கொள்ளுகிறார். அந்த சாலமோன் ராஜாவுக்கு வயது ஆக ஆக ஆரம்பத்திலே ஆலயத்தை கட்டுகிறார். தேவனுடைய ஆலயத்தை கட்டி அருமையான ஜெபத்தை சாலமோன் ராஜா பண்ணுகிறார். ஆண்டவரும் மறுமொழி கொடுக்கிறார். மட்டுமல்ல, அந்த கிபியோனிலே 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தரிடத்தில் இருந்து பதிலை பெறுகிறார், ஆசீர்வாதத்தை பெறுகிறார். அவருடைய வாழ்க்கையின் ராஜ்யபாரத்தின் ஆரம்பம் மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் அவர் வயது செல்ல செல்ல நம்ம வாசிக்கிறோம், சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை சாய பண்ணினார்கள், பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அந்நிய தேவர்களை அவன் என்ன செய்கிறான்? பின்பற்றுகிறான். தன்னுடைய மனைவிமார்களுடைய சொல்லை கேட்டு, அவர்கள் புறஜாதி பெண்கள், அவர்களுடைய சொல்லை கேட்டு அவன் என்ன செய்கிறான்? அவன் இருதயத்தை அவர்கள் பக்கமாக சாய பண்ணுகிறான். அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல உண்மையாக இருக்கவில்லை. இறுதியாக நாம பார்க்கிறோம், அந்நிய தேவர்களுக்கு பலிபீடத்தை கட்டுகிறான், அந்நிய தேவர்களை சேவிக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான்
ஆண்டவர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனம் கொடுத்து ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். நீ இந்த அந்நிய தேவர்களை விட்டு விடு என்று சொல்லி ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்புகிறான். கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி கர்த்தர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை அவன் கை கொள்ளாமல் போகிறான். அங்கே கர்த்தருடைய கோபம் சாலமோன் மேல் வருகிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது நாம் கர்த்தரை விட்டு விலகுகிறோமோ, கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்குகிறோமோ, அவருடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிறது. என்ன நடக்கிறது? ஆண்டவர் விரோதிகளை எழும்ப பண்ணுகிறார். யெரொபெயாமை ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக எழும்ப பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, ஆதாத் என்கிற ஒரு விரோதியை எழுப்புகிறார். ரேசோன் என்கிற ஒரு விரோதியை எழுப்புகிறார். இப்படி அமைதலாய் இருந்த அவனுடைய ராஜ்யபாரம், எங்கும் சமாதானமாய் இருந்த அவனுடைய ராஜ்யபாரம் இப்பொழுது விரோதிகள் எழும்புகிறார்கள். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தரை விட்டு என்றைக்கு நாம் விலகுகிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் நமக்கு விரோதிகளை ஆண்டவர் என்ன செய்வார்? எழும்ப பண்ணுவார். சத்துருக்களை ஆண்டவர் என்ன செய்வார்? எழும்ப பண்ணுவார். எதற்காக? நம்மை அழிப்பதற்காக அல்ல. அவர்களுடைய நெருக்கம் வரும்பொழுது, அவர்கள் நம்மை நெருக்கும் போது நாம் மீண்டும் கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட விரோதிகளை நமக்கு ஆண்டவர் எழுப்புவார். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிறேனா? நான் கர்த்தரை விட்டு நான் விலகி இருக்கிறேனா? நான் கர்த்தரை விட்டு விட்டேனா? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். சாலமோனுக்கு எவ்வளவோ ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தும் அவனுடைய பின் நாட்கள் என்ன செய்தது? கர்த்தரை விட்டு விலகி போன ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை விட்டு நாம் விலகுகிற பொழுது கர்த்தருடைய கோபம் நம்மேல் வருகிறது. விரோதிகள் ஒரு பக்கம் எழும்புகிறார்கள், எதிரிகள் ஒரு பக்கம் எழும்புகிறார்கள், சத்துருக்கள் ஒரு பக்கம் எழும்புகிறார்கள். தேவ கோபம் நம்மேல் வருகிறது. இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு விலகி இருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவரை தேடாமல் நாம் மறந்து நாம் பின்வாங்கி போய் இருந்தோம் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சாலமோன் ராஜாவின் மூலமாக நமக்கு ஒரு நல்ல எச்சரிப்பை கொடுக்கிறார். நாம் கூட ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையிலே எனக்கு விரோதமாக நிற்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒருவேளை நான் உம்மை விட்டு நான் விலகி போனதுனால இந்த சம்பவங்கள் என் வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். இதோ மீண்டுமாக நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திற்கு நாம் வருகிற பொழுது, மீண்டும் நாம் தேவனை தேடுகிற பொழுது தேவ கிருபை நம்மேல் இறங்கும், தேவ கோபம் நம்மை விட்டு விலகும். ஆண்டவர் அந்த சத்துருக்களின் சீற்றத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார் என்பதிலே சந்தேகமில்லை. இப்படிப்பட்ட அந்த சாலமோனுக்கு ஆண்டவர் எச்சரித்தும் கூட, என்றைக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்குகிற பொழுது உடனடியாக நமக்கு என்ன செய்யாது? ஒரு ஆபத்தோ அழிவோ ஒரு கஷ்டமோ வராது. ஆண்டவர் முதலாவது நம்மை எச்சரிப்பார். ஆண்டவர் நம்மை எச்சரிப்பார், எச்சரிப்பு கொடுப்பார். வசனத்தின் மூலமாக பேசுவார், ஊழியக்காரர்கள் மூலம், ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக, நம்முடைய மனசாட்சியின் மூலமாக ஆண்டவர் நம்மை உணர்த்தி கொண்டே இருப்பார். உன்னுடைய பாதை நீ வழி விலகி செல்கிறாய், உன்னுடைய பாதை என்னை விட்டு நீ விலகி போகிறாய் என்று சொல்லி நம்முடைய மனசாட்சியின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அதையும் நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால், 2 விசை ஆண்டவர் எச்சரித்தும் கூட அவன் கர்த்தரை விட்டு விட்டான். நாம் எதை விளந்தாலும் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழக்கக்கூடாது என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கிறார். கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட சுவாமி, உம்மை விட்டு பின்வாங்கி போன, உம்மை விட்டு விலகி போன சாலமோன் ராஜாவை குறித்து நாங்கள் தியானித்தோம். எவ்வளவு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்திருந்தாலும் சுவாமி, பின் நாட்களிலே ஆண்டவரே உம்மை விட்டு விலகி போன அந்த ஆண்டவரே காரியத்தை நாங்கள் வாசித்து தியானித்தோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நாளில் முழுவதுமாக உங்களுடைய பிரசன்னம், உங்கள் கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.